புதியுகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவைன்று வித் மீ ஆனந்தி என் சபரி. வணக்கம் and good morning. குட் மார்னிங் ஆனந்தி. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. என்னாச்சு? இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம். ஏன் என்னாச்சு? இன்னைக்கு வந்து வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே. வேர்ல்ட் யூத் ஸ்கில்ஸ் டே. ஓகே, நம்மள பத்தின ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்ல? எஸ், நம்ம எந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா இருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் சபரி. கண்டிப்பா பண்ணி ஆகணும். ஆமா, நான் இத பத்தி இன்னும் டீடைலா பேசுறதுக்காக கெஸ்ட் வர போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு முத்திரையோட ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்த்தலாமா? வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய நோயும் தீர்வும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல் தேய்மானம். பல் தேய்மானம் என்ற நோய்க்கு என்ன விதமான காரணங்கள் இருக்க முடியும், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், அதற்கு நம்ம என்ன செஞ்சால் அந்த நோயிலிருந்து நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி பற்களை பொறுத்த வரைக்கும் வருமுன் காப்பது என்பது தான் தீர்வாக இருக்குமே தவிர நோய் வந்துருச்சுன்னா அதை சரி செய்வதற்கு மிகுந்த சிரமப்பட வேண்டியிருக்கும். ஏனென்றால் அதற்கான வழிமுறைகள் இன்றைக்கு மிகவும் குறைவாக இருக்குது. அவசர காலமாச்சு இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பல்லை பிடுங்கிடுறாங்க. ஆனால் பல்லு போச்சுன்னா சொல்லு போயிடும். சொல்லு போனால் நம்மளுடைய வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். எனவே பற்களை பராமரிப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதற்கான தீர்வுகளை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பல் தேய்மானம் அப்படின்னு நமக்கு இருக்குதுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? முதல்ல வந்து பல்லில் கூச்சம் இருக்கும். பல்லு கூச்சம், அதாவது அதிகமான சூடாக சாப்பிட்டாலும் சரி, குளிர்ச்சியாக சாப்பிட்டாலும் சரி, சாதாரணமாக உமிழ்நீரை வந்து உள்ளே இழுத்தீங்கனாலும் சரி, ஒரு விதமான கூச்சம் ஏற்படும். இது வந்து முதல் அறிகுறியாக வச்சுக்கோங்க. இரண்டாவது வந்து பல்லில் திடீர்னு ஒவ்வொரு நாளைக்கு பார்த்திங்கன்னா குழி இருக்கிற மாதிரி தெரியும். பற்களில் குழி விழுதல். அடுத்தது பல் ஈறுகள் எல்லாமே ஒரு மாதிரியான வீக்கத்தோடு ஒரு பல் ஆட்டம் காணுவது போல் ஒரு இருக்கும். பல் ஈறு வீக்கம் என்பது வேறு, அதன் மூலமாக பல் ஆட்டம் காண்பது என்பது வேறு. இப்போது பல் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம். இது எல்லாமே இதனுடைய அறிகுறிகள். இந்த அறிகுறிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு வாயில் துர்நாற்றம் வீசும், சுவாசத்தில் வந்து கோளாறு வரும், எதையுமே சரியாக சாப்பிட முடியாது. மொத்தத்துக்கு வந்து நம்மளுடைய இயல்பு நிலை முழுவதுமாக பாதிக்கப்படுவதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி இது அப்படின்றத நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பல் தேய்மானம் அப்படின்ற பிரச்சனைக்கு என்னென்ன முதிரைகளை செய்யலாம், அதற்கு என்ன மூலிகைகளை நம்ம தேர்வு செய்யலாம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தர போகிறேன். முதல்ல வந்து பல் தேய்மானம் வந்துருச்சுன்னா சரி பண்ணிக்கிறதுக்கும் அது வராமல் இருப்பதற்காகவும் சில முதலுதவி முதிரைகள் இருக்குது. என்னென்ன முதிரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆகாஷ் முதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதிரை. இது எப்படி செய்யணும்னா, நம்மளுடைய நடுவிரல் இருக்குது பார்த்திங்களா, இந்த நடுவிரலினுடைய நுனியில் பெருவிரல் நுனியை தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்க வேண்டும். 2 கைகளிலும் இதை செய்யணும். இது வந்து ஆகாஷ் முதிரை, அதாவது ஆகாயத்தன்மையை நெருப்போடு இணைத்து மற்ற 3 விரல்களையும் நீட்டி வைத்திருக்க வேண்டும். இது வந்து ஆகாஷ் முதிரை. இது முதல்ல ஒரு 20 நிமிடம் செஞ்சுருங்க. அடுத்ததாக நம்மளுக்கு சகஜ சங்கு முதிரை அப்படின்னு ஒரு முதிரை இருக்குது. உங்களுடைய 2 கைகளையும் கோர்த்து கொண்டு 2 பெருவிரல்களும் இப்படி நேராக நீட்டி வச்சுருக்கணும். ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். இந்த சகஜ சங்கு முதிரை இது ஒரு அருமையான முதிரை. இந்த முதிரை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூலாதாரத்துக்கும் விசுக்தி சக்கரத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முதிரை. இது சகஜ சங்கு முதிரை. பொதுவாக இந்த முதிரையை வந்து மூல நோய்க்கும் தொண்டையில் ஏற்படக்கூடிய பேராதைராய்டு பிரச்சனைக்கும் செய்யக்கூடிய ஒரு அருமையான முதிரை. இப்போ நம்ம இந்த பற்களில் ஏற்படக்கூடிய, அதாவது கால்சியம் குறைபாடுகள் எப்போ வருதோ அப்போல்லாம் இந்த பற்களில் குறைபாடு வரும். இந்த கால்சியம் குறைபாடு வர்றதுக்கான காரணம் வந்து பேராதைராய்டும் ஒரு காரணம். அப்போ அதுக்குண்டான முதிரையை நம்ம சேர்த்து செய்யணும். முதல் முதிரை ஆகாஷ் முதிரை, இரண்டாவது முதிரை சகஜ சங்கு முதிரை, மூன்றாவது முதிரை பிருத்திவி முதிரை. இந்த 3 முதிரைகளையும் வரிசையாக நம்ம செய்து முடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஏன்னா நம்ம வருமுன் காக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வருமுன் காப்பதற்கு சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும். என்னென்ன மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பற்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆதி காலம் தொட்டே நம்மளுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. அப்போ இந்த ஆலம் வேலும் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரத்தினுடைய விழுதுகள் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள், இளம் விழுதுகளை நீங்கள் வந்து ஒரு சின்ன அளவாக எடுத்துக்கொண்டு வாயில் போட்டு மென்று அது நல்ல உமிழ்நீர் சுரந்த பின்பு கைகளில் நன்றாக தேய்த்து விட்டு வாய் கொப்பளிப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு நிவாரணம். பற்கள் உறுதியாக இருப்பதற்கும் அந்த பல்லில் ஈறுகள் வந்து கெட்டியாக பிடித்து கொண்டு இருப்பதற்கும் இது ஒரு அருமையான வழிமுறை. இது கிடைக்காதவங்க என்னென்னா கருவேலம் குச்சியில் பல் விளக்கலாம். கருவேலம் குச்சியில் பல் விளக்குவதன் மூலமாக பல் ஈறுகள் மட்டுமல்ல பல்லினுடைய வேர்களும் உறுதியாகும் அப்படின்னு குறிப்புகள் இருக்குது.
ஆக ஆழமும் வேலும் சேர்ந்த பற்பொடிகள் வந்து மிகுந்த பலன் தரக்கூடியது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இது 2 தேடி போய் காட்டுக்குள்ளெல்லாம் நம்மளால் பிடுங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெறும் வேப்பங்குச்சி நம்ம ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் வேப்ப மரம் வளர்ப்பது என்பது தமிழர்களினுடைய பாரம்பரியம். இது வரைக்கும் நம்ம அதை செய்யலைன்னா தயவுசெய்து இனிமேல் அதை பழக்கமாக்கி கொள்ளுங்கள். ஒரே ஒரு வேப்ப மரம் அந்த தெருவுக்கே வந்து உங்களுக்கு பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. தினம்தோறும் ஒரு சிறு வேப்பங்குச்சியின் மூலமாக நன்றாக மென்று அந்த கசப்பு சாறு எல்லா இடத்துலையும் போய் உங்களுடைய பற்களினுடைய ஈறுகளில், நாக்கில், தொண்டை வரைக்கும் அந்த சுவையை உணர்ந்து கைகளில் நன்றாக தேய்த்து விட்டீர்கள் என்றால் இந்த பல்லு வந்து நல்ல உறுதியாக இருக்கும். பல் தேய்மானம் என்றதே வராது. இது இல்லாமல் நம்ம உணவில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதாவது வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரமும் வீட்டுக்கு பின்னாடி முருங்கை மரமும் இருந்தால் அந்த வீட்டில் எந்த நோயும் வராது அப்படின்றது ஒரு ஆரோக்கிய குறிப்பு. இது நம்மளுடைய தமிழர்களினுடைய பாரம்பரியமாக நம்ம பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு முறையும் கூட. இதை வந்து நாம் இன்றைக்கி மறந்ததுனால எல்லாருமே வந்து நம்ம பலவிதமான நோய் துன்பத்திற்கு ஆளாகுகிறோம். எனவே இந்த பாரம்பரிய முறையை மீண்டும் நம்ம நினைவு கொண்டு வந்து முருங்கைக்கீரையை பயன்படுத்துவதை நம்ம பழக்கமாக்கி கொள்வோம். வாரத்திற்கு 2 முறையாவது முருங்கை பொருட்களை நம்ம பயன்படுத்த வேண்டும். அதாவது முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ போன்ற பொருட்களை நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தணும். இந்த முருங்கைக்கீரை பயன்படுத்துவதன் மூலம் முழுமையான எலும்பு சக்தி நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பற்களுக்கு ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்ற சொல்வடையும் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நலமுடன் நாம் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதற்கு இந்த பல் துலக்குவதிலிருந்து நாம் ஆரம்பிப்போம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே, பார்த்தியா முத்திரைகள் வந்து நம்மளோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் எவ்வளோ ஒரு அருமையான விஷயங்களை கொடுக்குதுல்ல. எஸ், நம்ம வந்து யூத்தை பற்றி நீங்கள் பேச போகிறோம் அப்படின்னால எப்போவுமே யூத்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான முத்திரையெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம நலம் அன்புடன் பகுதியில் சித்த வைத்தியர் அருண் போகிறார். பட் அவர் எதை பற்றி பேச போகிறார் அப்படிங்கிறத நீ சொன்னாதான் உசிதமாக இருக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் அதை நீ படிக்கல அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு வந்து கொள்ளு கஷாயம் வைக்க போறாரு. ஓகே, அது கேள்விப்பட்டிருக்கியா? இளைச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப நமக்கு என்ன அதாவது என்னன்னா, கொள்ளு வந்து எப்பவுமே ஒரு ஜெனரலான ஒரு ஃபேட் பர்னர் அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப குண்டா இருக்கவங்களா அந்த கொள்ளு கஷாயம் சாப்பிட்டா கொஞ்சம் ஃபேட் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கொள்ளு நிறைய பயன்படுது. இதை நான் சொல்றதோட அவர் சொன்னா நல்லா இருக்கும். ஆமா, கொள்ளு கஷாயம் என்ன அப்படிங்கறத பாத்திரலாமா? கொள்ளு கஷாயம் இல்ல, கொள்ளு கஷாயம் பாத்திரலாம். நலம் அன்புடன் பகுதியில் வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான மருந்து கொள்ளு கஷாயம். இந்த கொள்ளு கஷாயம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளு காணம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கணும். இந்துப்புங்கிறது வந்து ராக் சால்ட் அப்படிங்கிறது கடைகளில் கிடைக்கும். இன்றைக்கி எல்லா கடைகளிலுமே கிடைக்கிது, ஆர்கானிக் ஸ்டோரில் எல்லாமே கிடைக்கிது. பொதுவாக உப்புக்கு பதிலாகவே இந்துப்பு பயன்படுத்துங்க அப்படிங்கிறது சித்த மருத்துவ இலக்கியங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த நிகழ்ச்சியிலையும் பல முறை சொல்லியிருக்கிறோம். அந்த ராக் சால்ட் அது வந்து ஒரு 65 மில்லிகிராம் எடுத்துக்கணும். 100 கிராம் அளவு கொள்ளு எடுத்துக்கிட்டோன்னா 65 மில்லிகிராம் அளவு இந்த இந்துப்பு எடுத்துக்கணும். இது ரெண்டையும் 1-2ஆக இடைத்து கஷாய சூரணமாக ஆக்கிக்கலாம். இந்த கஷாய சூரணத்தை ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வைக்கணும். அந்த கொள்ளு கஷாய சூரணம் நம்ம தயார் செய்தோம் இல்லையா, 100 கிராம் அளவும் இந்துப்பு 10 கிராம் அளவு செய்து 1-2ஆக எடுத்து வச்சு இந்த கஷாய சூரணத்தை 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து ஒரு 125 மில்லியாக வற்ற வைத்து காலை மாலை உணவுக்கு முன்னர் குடிக்கணும். இதை குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா, பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள், அது பித்தப்பை கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பித்தப்பை கற்களை முழுமையாக உடைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கொள்ளு கஷாயத்துக்கு உண்டு. பொதுவாக கொள்ளுக்கு உள்ளுறுப்புகளில் சேரக்கூடிய கற்களை இயக்கக்கூடிய ஆற்றல் உண்டு சித்த மருத்துவ இலக்கியங்கள் குறிப்பிடும். இந்த இந்துப்புக்கும் உடல் சூட்டை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நன்றாக நீரை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் உடற்சூட்டை குறைக்கக்கூடிய ஆற்றலும் இந்துப்புக்கு உண்டு. இந்த 2 மருந்து பொருட்களும் செய்து கஷாயமாக நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது பித்தப்பையில் ஏற்படக்கூடிய அந்த கற்களை வந்து முழுமையாக வெளிப்படுத்தும். பொதுவாக பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள்னால என்னென்ன பிரச்சனை வரும்னா, உணவில் வந்து ஜீரணம் அதிகமாக இருக்காது. அதிகப்படியாக கல் வந்து பெருசாக இருக்கும்போது நமக்கு வலதுபுற வயிற்றில் வந்து லேசான ஒரு வலி ஏற்படலாம். கொழுப்பு நிறைந்த உணவுகளையோ எண்ணெய் பலகாரங்களையோ நம்ம எடுக்கும்போது ஜீரண சக்தி இல்லாமல் கொமட்டல், வாந்தி போன்ற சூழ்நிலையும், செரிக்காமல் மலம் கழியக்கூடிய ஒரு நிலைமையும், மலம் வெண்மையாக போகக்கூடிய ஒரு நிலைமையும் கூட ஏற்படலாம். பொதுவாக இதற்கு நாம் மருத்துவத்தை நாடி போகும்போது அறுவை சிகிச்சை ஒன்று தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நம்ம இடம் தராமல் இந்த கொள்ளு கஷாயம் மூலமாகவே இந்த பித்தப்பை கற்களை வந்து நம்ம முழுமையாக வந்து நீட்டுவதற்கு வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். நமக்குடைய குறி குணங்கள் குறைய நமக்குள்ள கற்கள் வந்து கரைஞ்சி வெளியேற்றுங்க நம்ம கண்கூட நம்ம உணர முடியும். அதை உறுதிப்படுத்துவதற்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து அந்த கொள்ளு கஷாயம் மூலமாக பித்தப்பை கற்கள் வெளியானதை நம்ம வந்து உறுதிப்படுத்திக்க முடியும்.
சாதாரணமாக உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கொள்ளு கஷாயத்தை பயன்படுத்தலாம். இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுங்கிறது பழமொழி. அந்த உடல் எடை குறைவதற்கும் அதிகப்படியான கொழுப்பு இருக்கிறவங்களும் கூட இந்த கொள்ளு கஷாயத்தை வந்து பயன்படுத்த முடியும். தொடர்ந்து பயன்படுத்தும் போது உடலை நன்றாக உடற்கட்டுக்களை இறுக செய்து உடலை மெலிய செய்யக்கூடிய ஆற்றலும் இந்த கொள்ளு கஷாயத்துக்கு உண்டு. இந்த கொள்ளு கஷாயம் வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு எளிமையான மருந்தாக இருக்கிறதுனால பித்தப்பை கற்களுக்கும் உடல் எடை குறைவதற்கும் இதை பயன்படுத்தி நாம் நலம் பெற முடியும். சொன்னல இந்த கொள்ளு கஷாயம் வந்து உடம்புக்கு எவ்வளவு நல்லதான ஒரு விஷயம் இல்ல. ஆமா, நீ சொன்னா அது கஷாயம், நான் சொன்னா அது கஷாயம் இல்ல. நான் சொன்னா அது சரி, நீ சொன்னா அது தப்பு. இப்படிலாம் பேசுனேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அடுத்தது யார் வராங்க என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கே தெரியுமே. இது நம்ம புதுச்சேரி சரவணன் சார் வரப்போற நம்ம ஃபேவரட்டான ஒரு செக்மெண்ட். எஸ், ஓகே. அவர் நமக்கு ஃபேவரட் அப்படிங்கறத விட அவர் நமக்கு காமிக்கிற விஷயங்கள் செஞ்சு காமிக்கிற விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா உனக்கு? என்னது? இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாங்காய் கார லஸ்ஸி. மாங்காய் கார லஸ்ஸியா? மாம்பழத்தை போட கூட பரவாயில்ல, ஸ்வீட்டு லஸ்ஸி நல்லா இருக்கும். மாங்காய் அப்படிங்கறது அந்த காரம் புளி அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாத்தியா? நீ வந்து ஊறுகால வந்து தயிரோட வச்சு சாப்பிட்டுருப்ப, ஆனா இது ஊறுகாய் கிடையாது, மாங்காய், அதுவும் காரமான மாங்காய் லஸ்ஸி. ஓகே, இது எங்கேயும் சுட்ட மாதிரி இருக்கு. ஆனா அது மாங்காய் கார லஸ்ஸி என்ன அப்படிங்கறத பார்த்தலாமா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு மாங்காய் லஸ்ஸி. எப்படி செய்யலாம் முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். மாங்காய் பொடியாக நறுக்கியது, பூண்டு, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது, வெள்ளரிக்காய் துருவியது, பச்சை மிளகாய், மிளகு சீரகம், தயிர், உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ மாங்காயும் தயிரும் சேர்ந்து புளிப்புமாக இருந்ததால் இந்த புளிப்பு குறைக்கணும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து காரமாகவும் லேசாக இருக்கணும். அப்போ வந்து சாப்பிடக்கூடிய வகையில் புளிப்பு வந்து மிதமாக இருக்கணும், அதிக புளிப்பு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு மாங்காய் போட்டுக்கிறோம். மாங்காய் கூட 2-3 பச்சை மிளகாய் தூண்டு, ரொம்ப போடாமல் கொஞ்சமாக மிதமான அந்த புளிப்பு குறைக்கிறதுக்காக தான் இந்த காரமாக தவிர காரத்துக்காக இல்லை. காரத்துக்கு மிளகு சீரக பொடி வச்சுருக்கிறோம். 2-3 சின்ன பொடி துண்டு போட்டுக்கிறோம். மிளகு சீரக பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். ஏன்னா காரம் கொஞ்சம் தேவையில்லையா, அதனால். இந்த காரமே வந்து ஷார்ப்பாக தெரியக்கூடாது, அதை மட்டுப்படுத்துறதுக்கு பூண்டு போடுறோம். ஒரு 2 பல் பூண்டு போடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். சாதாரணமாக பார்த்திங்கன்னா பீச்செல்லாம் வந்து உப்பு, மாங்காய், இந்த மிளகாத்தூள் பொடி போடுவாங்க. மிளகு சீரக பொடி போட்டாலும் அதே டேஸ்ட் தான் வரும், ஒன்றும் வித்தியாசப்படாது, கலர் தான் மாறும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோம். இப்போ போடும்போது இந்த புளிப்பு சுத்தமாக மட்டுப்படுத்தணும். தயிர் சுவை வந்து மேல்மட்டு நிற்கும். இது மாங்காய் சேர்ந்து சாப்பிடும்போது தயிர் சுவையோட மாங்காய் வந்து ரொம்ப நல்ல சுவையாக வரும். கொஞ்சம் வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கிறோம். இந்த எல்லா சுவையும் வந்து இது ப்ளைன் ஆக்கிடும். இந்த வெள்ளரியில் இருக்கிற நீர் வந்து எல்லா சுவையும் ப்ளைன் ஆக்கி விடணும். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது மாங்காய் சாப்பிடணும்னு தெரியாது, தயிர் தனியாக சாப்பிடணும்னு தெரியாது, ரெண்டும் சுவையாக இருக்கும். பட் வந்து அதோடய புளிப்பு காரம்லாம் வந்து மட்டுப்படுத்தி மிதமான சுவையில் உங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து தண்ணியாக சாப்பிடணும் விருப்பப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு இதெல்லாம் கூட்டிக்கலாம். இப்போ சுவையான மாங்காய் லஸ்ஸி தயாராக இருக்குது. இதில் கொஞ்சம் வெள்ளரி இப்போ மேலே தூக்கிட்டிங்கன்னா இந்த புளிப்பு அதிகமாக இருக்குது தெரியுது அப்படின்னாக்கா, நம்ம போட்ட அளவு ஏதாவது மாறி இருந்ததுனாக்கா வெள்ளரி துருவி வச்சுருக்கோம்லையே அதை மேலே தூவிட்டோம்னாக்கா வெள்ளரி சேர்த்து சாப்பிடும்போது வெள்ளரி வந்து அந்த சுவையை மட்டுப்படுத்திடும். ஜூஸ் வந்து ரொம்ப நல்லா உள்ளே போகும், அந்த லஸ்ஸி வந்து ரொம்ப நல்லா உள்ளே போகும். வெள்ளரி வந்து ப்ளைனாக இருக்கும். அப்போ அந்த புளிப்பு சுவை ரொம்ப தெரியாது, காரமும் ரொம்ப தெரியாது, மிதமான காரத்தும் மிதமான புளிப்பாகவும் இருக்கும். அது நம்ம அதிக புளிப்புள்ள தயிரையும் அதிக புளிப்புள்ள மாங்காயும் சேர்த்துக்கிறோம். ஆனால் அதை புளிப்பை மட்டுப்படுத்தும் வெள்ளரி இதெல்லாம் பட்டும்போது ரொம்ப நல்ல சுவையோடு இருக்கும். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, பேஷா இப்போ ஒரு லஸ்ஸி சாப்பிட்டாச்சு. அடுத்த என்ன விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு? ஓகே ஆனந்தி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரு முக்கியமான விஷயம் இறையன்பு சார் வந்து உங்ககிட்ட சொல்லுன்னு சொன்னார். ஓகே, அது வந்து நான் சொல்கிறத விட சார் நீங்களே சொல்லிவிடுங்க அப்படின்னு நான் தான் சொன்னேன். என்ன விஷயம்? வாழ்க்கையில் குறிக்கோள் அப்படிங்கிறது நம்ம முக்கியம். ஓகேவா? உனக்கு இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ உனக்கு வந்து இந்த குறிக்கோளோட வாழ்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அவர் சொல்ல போகிறாரு. அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ஆனந்தி, அந்த மாதிரி பையன் மாதிரி குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படி அவர் சொல்ல வாழ்க்கையில் குறிக்கோளோடு இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. பார்த்துடலாமா? கண்டிப்பாக. வணக்கம். இந்த வேட்கை அப்படிங்கிறது புத்தர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த வேட்கைக்கு எதிராக அவர் சொல்கிறார். இந்த வேட்கை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் சொன்னால் ஆம்பிஷன். ஆம்பிஷியஸ் மைண்ட் நெவர் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்கையுள்ள மனம் ஓய்வெடுப்பது இல்லை.
ஷேக்ஸ்பியருடைய அந்த மேக்பத்தில் வந்து அந்த மேக்பத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமே அவருடைய ஒரே ஒரு ட்ராஜிக் ஃப்ளா தான். அந்த ட்ராஜிக் ஃப்ளா என்னென்னா அவருடைய ஓவர் வால்ட்டிங் ஆம்பிஷன். இந்த மேக்பத்துக்கு என்னென்னா இன்னும் அடையணும், இன்னும் உயர்ந்த இடத்த அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ரொம்ப அருமையாக சண்டை போடுறான். அதனால் அரசன் பார்த்துட்டு அவனுக்கு இன்னொரு பொறுப்பை கொடுக்குறான், இன்னொரு பகுதிக்கு வந்து ஒரு பொறுப்பை கொடுக்குறான். ஆனால் அவன் அதனால் திருப்தி அடையலை. அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டங்கனையே ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சி அந்த டங்கனை தன்னுடைய கோட்டைக்கு வரவழைச்சி தூங்கும்போது அந்த டங்கனை கொலை பண்ணுறான். இதுதான் வந்து அந்த மேக்பத்தினுடைய ஒரு ஹிஸ்ட்ரி. இதோடு மட்டும் இல்லை, அவன் வந்து என்ன நினைக்கிறான், தனக்கு பிறகு யார் யாரெல்லாம் அந்த ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களையும் நிர்மூலமாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இதுதான் வந்து ஆம்பிஷியஸ் மைண்ட். ஆசையே இல்லாமல் இருக்க முடியாது. ஆசை வேறு, ஆம்பிஷன் வேறு, வேட்கை வேறு. இந்த வேட்கை எதனால் வருது அப்படிங்கிறது 3 விதமான விஷயங்களை வந்து புத்தர் சொல்கிறார். ஒன்று வந்து பவதன்ஹா, இன்னொன்று வந்து காமதன்ஹா, 3வது வந்து விபவ தன்ஹா அப்படிங்கிறது. இந்த பவ அப்படின்னாலே ஆக அப்படின்னு அர்த்தம். பவங்கிறதுலேருந்து தான் பவிஷ்ய அப்படி எதிர்காலம்ங்கிறது. அப்போ இந்த பவதன்ஹாங்கிறது எதிர்காலம் குறித்தது. நிறைய பேர் நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தில் என்ன ஆகணும்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எதிர்காலத்தை பிளான் பண்ணணும், ஆனால் எதிர்காலத்துக்காகவே நிகழ்காலத்தை தியாகம் செய்வதல்ல வாழ்க்கை. அப்போ அந்த பவதன்ஹால் என்னென்னா, நான் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை அடையணும், இதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த பவதன்ஹா. 2வது காமதன்ஹா. காமதன்ஹாங்கிறது வந்து இப்படி ஆக வேண்டும், அப்படி ஆக வேண்டும்ங்கிற அந்த பவதன்ஹா மாதிரி இல்லை. இது எனக்கு வேணும், இந்த பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறது தான் காமதன்ஹா. பொருள்களை பார்த்து ஆசைப்படுவது. ஒரு அழகான காரை பார்த்தோன்னே அடுத்த நிமிஷமே அதை வாங்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. ஒருத்தர் ஒரு வித்தியாசமான ஷர்ட் போட்டு வந்தால் இது எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி சாயந்தரமே வாங்கணும். ஒருத்தர் நல்ல ஷூ போட்டு வந்தால் அதை உடனே வாங்கணும். இது மாதிரி அறிவு சார்ந்தில்லை. ஒருத்தர் நல்ல புத்தகம் வச்சுருந்தா இதே புத்தகம் நான் வாங்கணும்னு நினச்சா அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் பொருள்களை பார்த்து ஆசைப்படுவது, அந்த பொருள்கள் தனக்கு உடனே வேணும், கையகப்படுத்துகிறோம். இந்த ஊர்லேயே ஒருத்தட்ட தான் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை எப்படியாவது வாங்கி நான் மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டு இருக்கணும், என்னை தவிர வேறு யாருக்கும் அந்த பொருள் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இதுதான் காமதன்ஹா. 3வது வந்து விபவ தன்ஹா. இது என்னென்னா, துன்பங்களுக்கு காரணமாக எது இருக்குது அதையும், இன்பத்திற்கு தடையாக எது இருக்குது அதையும் அழிப்பது தான் வந்து விபவ தன்ஹா. இப்போ வந்து ஒரு துன்பம் வருது அப்படின்னா அந்த துன்பம் வர்றதுக்கு எதெல்லாம் காரணமோ அதெல்லாம் அடிக்கணும், இன்பம் கிடைக்கிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் அடித்து உடைக்கணும் அப்படிங்கிறது தான் விபவ தன்ஹா. இப்போ நீங்கள் எல்லா மனிதர்களையுமே இந்த 3 விஷயத்தில் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொருள்கள் மேலே ஆசை இருக்காது. எனக்கு இது வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், நான் ரொம்ப எளிமையாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு எதுவுமே வேணாம், ஒரு சின்ன வீடு போதும், ஒரு பெரிய கார் வேணாம், சாதாரண வெஹிக்கிள் போதும், சாதாரணமாக நான் எளிமையாக வாழ விரும்புகிறேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா, இது வந்து அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி மெட்டீரியலாக இருந்து எதையோ மனசில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மூலம் ஏதாவது ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்று அவர்களுடைய எளிமை. ஆக வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட காமதன்ஹா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்ககிட்ட பவதன்ஹா இருக்குது, அந்த வேட்கை இருக்குது அவங்ககிட்ட. இது மூலம் நான் அப்படி ஆகணும், இந்த நிலையை அடையணும், மக்களால் பாராட்டப்படணும், எனக்கு விளம்பரம் கிடைக்கணும், எனக்கு பெயர் கிடைக்கணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறது. சில பேர் பார்த்திங்கன்னா என்ன ஆகணும் அது ஆகணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு உடனே வேணும், இன்றைக்கே வேணும், இந்த நிமிஷமே இதை சாப்பிட்ணும், ஒரு நல்ல பொருளை பற்றி கேள்விப்பட்டால் அதை சாப்பிடணும், அது எந்த இடத்துல கிடைச்சாலும் அதை போய் உடனே வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும், அது மாதிரியான ஒரு எண்ணம். அது இருக்கிறவங்களுக்கு வந்து பவதன்ஹா இருக்காது. ஏன்னா அவங்க நிகழ்காலத்திலே வாழ்கிறாங்க. இந்த நொடியில் நான் அனுபவிச்சிடணும், அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதுக்காக அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, சிரமப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம். இவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு வேட்கை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது 2வது கேட்டகரி, இது நிகழ்காலம் குறித்த ஒரு கேட்டகரி. 3வது என்னென்னா, இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா இது நெகட்டிவ் விஷயம். இதில் என்னென்னா, எதெல்லாம் துன்பத்தை தருதோ அதையெல்லாம் வந்து தவிர்க்கணும், எதெல்லாம் இன்பத்தை அடைய தடையாக இருக்கோ அதையெல்லாம் வந்து அகற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது என்ன ஆகுதுன்னா,
இவனுடைய வேட்கை என்ன பண்ணுன்னா, யாரெல்லாம் பொட்டென்ஷியல் காம்படிட்டர்ஸ், இப்போ மேக்பத் மாதிரி பொட்டென்ஷியலான காம்படிட்டர்ஸ் யார்? பேங்கோன்னு ஒரு ஆள் இருக்கான், அவனை கொள்ளுவோம். அடுத்தது அவன் பையன், அவன் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டான் என்ன பண்ணுறது? ஏன்னா ஒரு விச்சு சொல்லுது, பேங்கோ தான் வந்து அவனுடைய வழித்தோன்றர்கள் தான் ஆளுவார்கள்னு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அதையெல்லாம் அழிப்போம். இது மாதிரியான ஒரு எண்ணம், அதாவது துன்பம் தரக்கூடியவற்றையெல்லாம் அழிப்பது, இன்பத்திற்கு தடையாக இருக்கக்கூடியதெல்லாம் அழிக்கிறது அப்படின்னு. இது மாதிரியானவங்க, இந்த விபவ தன்ஹாவில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய அழிவுபூர்வமான விஷயங்களை செய்கிறார்கள். இவங்களுக்கு என்னென்னா ஆதிக்க மனப்பான்மை இருக்கும், எல்லாவற்றையும் கை கொள்ளணும்னு நினைக்கும், யாருக்கும் எதுவுமே கிடைக்கக்கூடாது, நமக்கு தான் எல்லாம் கிடைக்கணும். சில பேர் நீங்கள் வசனம் பேசுகிறத பார்க்கலாம், எனக்கு கிடைக்காதது யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி வசனம்லாம் யார் பேசுவாங்கன்னா, இந்த விபவ தன்ஹாவில் இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், அதாவது நாம் வந்து யாருமே நம்மக்கிட்ட போட்டி போட முடியாத அளவுக்கு உயரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது ரொம்ப ஒரு டெஸ்ட்ரக்டிவான ஒரு ஆம்பிஷன். அதனால் அபாப் என்பது வேறு, வேட்கை என்பது வேறு, ஆசை என்பது வேறு. எல்லோரிடமும் கொஞ்சம் வேட்கை இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் நாம் மானுட உருவில் இருக்கிறோம், மனிதர்களாக இருக்கிறோம், மண்ணில் வாழுகிறோம். ஆனால் அந்த வேட்கை எவ்வளவு இருக்க வேண்டும்? நம் சக்திக்கு உட்பட்டதாக இருக்கிற போது அது வேட்கையாக இருப்பதில்லை. அதற்கு அப்பாற்பட்டதாக அழிக்கக்கூடியதாக மாறுகிற போது அது வேட்கையாக மாறுகிறது. நம்மையும் அழிக்கிறது, நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கிறது. எனவே வேட்கையில் எச்சரிக்கையாக இருப்பவர்களே வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். எப்போவுமே ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் அதை நம்ம கோலாக வச்சுட்டு ஓகே இதை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ இவர் சொன்னதும் இன்றைக்கி நம்ம டேக்கும் வந்து செம்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து வாழ்க்கைகள் குறிக்கோள் வேணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம யூத் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு கோல் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வந்து ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஸ்பீடாக வர்றதை தாண்டி நான் இங்கே தான் போக போகிறேன் அப்படின்னு ஒரு டெஸ்டினேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே போனால் நல்லா இருக்கும்ல. ஒரு பேர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஸ்லோவாக தான் போகணும்னு கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான். முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி வேர்ல்டு யூத் ஸ்கில்ஸ் டே அப்படிங்கிறனால யூத் பற்றி நம்ம பல விஷயங்களும் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு இல்லையா? ஆமாம், நிறைய விஷயங்கள் இருக்காங்க. அது பட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்டு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஸ்கில்டு உனக்கு நல்லாவே தெரியும், நீ எவ்வளோ ஸ்கில் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த வேர்ல்டு யூத் ஸ்கில் டேல பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாம் இன்னைக்கு அதனால நமக்கு டீட்டெயிலாக பல விஷயங்கள் சொல்கிறதுக்காக ஈகிள் ஏரோ ஸ்போர்ட்ஸோடைய ஃபவுண்டர் விவேகானந்தர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க யூத் தான் வந்து இந்தியாவோட எதிர்காலம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து அது கூடயே வந்து ஒரு மனசில் ஒரு பயத்தோட ஒரு டவுட்டோடையே இருக்கிறாங்க. திஸ் ஒரு பார்ட் ஆஃப் த யூத், எஸ் அவங்க கான்ஃபிடென்ட்டாக நம்ம தான் பார்க்கணும் எல்லாமே, அப்படி ஒரு குரூப் இருக்குது. அதே டைமில் நாளைக்கு என்ன நடக்க போதோ அந்த பயத்துலேயும் ஒரு பார்ட் இப்படி இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் மிக்ஸ்ட் பேக். ஓகே. இப்போ வந்து பொதுவாக இப்போ காலங்காலமாக நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அது பரம்பரை அப்போ இருக்க இளைஞர்கள் வந்து அதில் ஸ்கில்டாக இருந்திருப்பாங்க. பட் இப்போது நம்ம காலகட்டத்தில் இளைஞர்கள் வந்து ஸ்கில்டாக இருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு செக்டாரில் வந்து ஸ்கில்டாக இருக்காங்க, எந்த செக்டாரில் அவங்களுடைய ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது? காலகாலமாக நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வர வர டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த யூத் வந்து எதில் வந்து அவங்க கவனம் போகுதுன்னா, இப்போ there are a few people technically ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, ஐடிலையும் சொல்லலாம், மெக்கானிக்கல்லையும் சொல்லலாம், ஆர் எனி ஒகேஷ்னல் ஜாப்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இப்போ ஸ்கில்லோட லெவல் கம்மியாகிட்டு இருக்குது நம்மளுக்கு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சொல்லப்போனால் அப்போ இருந்ததோட இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து யூத்துக்கு வந்து நிறையாவே இருக்குல்ல சார்? ஆனால் இப்போ இருக்க யூத்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ண நல்ல ஸ்கில்டு பர்சன் தான் இருக்காங்களா? அப்படிலாம் ஜென்ரலாக இந்த புத்தக புழு படித்ததை மட்டுமே அப்படி ஒப்பிக்கிற ஆட்களாக இருக்காங்களா? இப்போ பார்த்தோன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து நிறைய காலேஜஸ்லாம் போயிருக்கிறேன். அண்ட் நான் பார்த்தோம் ஒரு 10% 20% நல்லா ஸ்கில்டாக தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக மனசுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க. பட் மற்ற 70% கிட்ட ஏதோ பண்ணுமே, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாத் எல்லாமே வந்து வந்துட்டோம், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும், அப்படியே போயிட்டுருக்குறாங்க. தட்ஸ் த பார்ட் விச்
கொஞ்சம் பயமாக இருக்குது எல்லாம். ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனால் பொதுவாக இப்போ வந்து நிறைய பேர் நம்ம பார்த்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஸ்கில்டு பர்சன்ட் 10% 20% இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபோக்கஸும் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து இதுதான் படிக்க போகிறேன், இதுதான் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. பட் முக்கால்வாசி பார்த்தோன்னா எல்லாரும் கூட்டமாக எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணுறது சேஃப் அப்படிங்கிற மாதிரி எடுத்து என்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பக்கம் போகிற மாதிரி பார்க்குறோம். பட் இது வந்து சொசைட்டியும் ஒரு காரணம்னு சொல்லலாம்ல. பிகாஸ் நீ வந்து என்ஜினியரிங் படிச்சிருந்தா ஒரு வேலை கிடச்சிருந்துருக்கலாம், இது உனக்கு 10 வருஷம் லேட் ஆகுது பாரு அப்படிங்கிற மாதிரி சொசைட்டியும் இருக்குது. ஸோ சொசைட்டி வந்து இந்த மாதிரியான ஸ்கில்டு யூத்துக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ அதான் இப்போ நான் பார்க்குறோம் நிறைய பசங்க எதுக்கு இந்த கோர்ஸ் எடுத்த வீட்டில் சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் எடுத்துருக்குறோம், வேறு வழி இல்லை, இதில் தான் எல்லா பேரும் வராங்க, கும்பலோட போயிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கும்பலில் எல்லா பேரும் எடுக்கிறாங்க, நம்மளுக்கும் அதில் போயிடும். நான் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தே ஆர் ஹியர், அதுக்கப்புறம் எப்படி கோப்பப் பண்ண அவங்களால முடியல. ஸோ சொசைட்டி நம்ம தான். ஸோ நம்மளும் வந்து எங்கே ரொம்ப என்ன சொல்ற க்ரீனரி ரொம்ப அதிகமாக அங்கே தான் நம்மளும் போகிறோம் அப்படின்னு நினச்சி. ஆனால் அங்கே போகும்போது when it becomes too crowded then it becomes tough. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி சார் சொல்ல வர்றாரு. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்க இளைஞர்களோட சேர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லெட் இட் பி டெக்னிக்கலாகவும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அதே டைமில் வந்து இந்த ஒரு பிளேஸ்மெண்ட்காயோ இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் அது என்ன, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதை பற்றி நாங்கள் நான் பார்க்கும்போது ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட பசங்க பண்ணிடுறாங்க. ஆனால் அதுக்கு மேலே பேசுகிறதுக்கே வந்து மனசுலேருந்து பயம் இருக்குது. ஒரு கூச்சம் சொல்கிறோமோ தைக்கம் கூட சொல்லலாம், வாட் எவர் யூ கால் இட். பட் சம்திங் ஸ்டாப்ஸ் தெம். கேட்டால் வந்து இல்லை சார் நான் பேசினது இல்லை, நான் பேச முடியாது, என்னால் ஐதர் இங்கிலீஷ் ஆர் சம்திங், ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ். பட் கொஞ்சோண்டு ஃபைன் டியூன் பண்ணால் தென் தே டூ வண்டர்ஸ். அது நம்மளுக்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் சூப்பர். சொல்லப்போனால் இப்போ இருக்க யூத்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்காங்கப்பா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா, இல்லை இவங்க இன்னும் கொஞ்சம் டியூன் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? தே ஆர் வெரி குட். ஆனால் வந்து டியூன் ஆகணும். அவங்க கொஞ்சம் இந்த ஆஃப் ஃபோக்கஸ் இருக்கிறாங்க, இந்த ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் அகெயின் நம்ம சொசைட்டி, நம்ம நிறைய ப்ரெஷர், நம்ம டிஸ்ட்ராக்ஷன் எல்லாமே கொஞ்சோண்டு அவங்களுக்கு லைட்டாக ஒரு என்கரேஜ்மெண்ட் தரணும். நம்ம என்றைக்குமே ஒரு ப்ரெஷரோட கூட இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படி தான் இருக்குது எல்லாமே. அது மட்டும் கொஞ்சம் டைரக்ஷன் கொடுத்தா தே கேன் டூ வண்டர்ஸ். ஆனால் பொதுவாக நம்ம வந்து யூத் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ காலகட்டத்தில் படத்துலையும் சரி இல்லை நிறைய இடத்துல வந்து நேர்லையும் பார்க்குறோம், அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக குரூப்பாக வந்து போராடுறது அந்த மாதிரிலாம் கூட நம்ம பார்க்குறோம் இல்லையா? நிறையா விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது வந்து எல்லா யூத்துட்டையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யூத் எல்லா இடத்துல வந்துகிட்டே இருக்காங்கல்ல. ஆமாம், இப்போ வந்து பாசிட்டிவாக நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கான ஃபீட்பேக்லாம் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வாய்ஸ் கொடுக்கறதுல தயங்குறது இல்லை, அதே சமயம் அவங்க நேர்லையும் இறங்கி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்க யூத்துக்கு வந்து இந்த சமூக அக்கறை அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. பிகாஸ் இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் வந்ததுனாலேயே இட் ஹாஸ் ரியலி ஒரு பெரிய ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகிருக்குது. அதே டைமில் விச் இஸ் சம்திங் வெரி குட். எனக்கு ஐ எம் ரியலி சப்போர்ட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். இப்போ நிறையா ஆர்கனைசேஷன் எனக்கு தெரிஞ்சே வந்து நிறைய பேர் இப்படி ஏதோ ஒரு மூவ்மெண்ட் லெட் இட் பி நிர்பயாவோ ஏதோ இருந்தால் எல்லா பேரும் ஒன்றா வரும். பட் அதே டைமில் எவ்வளோ பர்சன்டேஜ் வராங்க அதான் நம்ம பார்க்கணும். இட்ஸ் அ குட் திங். ஆனால் முதல்ல இருந்ததுக்கு நம்பர் அதிகமாக இருக்குது, டவுட்டே இல்லை. ஆனால் பர்சன்டேஜாக எவ்வளோ பேர் வராங்க அதுதான் என்னோட இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா யூத் எல்லாமே அந்த பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ரூல்ஸ் எனக்கு இஃப் ஐ கால் மை செல்ஃப், நான் காலேஜில் இருக்கும்போது எனக்கும் அப்படி தான், ரூல்ஸ் ஆர் தேர் டு பி ப்ரோக்கன் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறது. ஆனால் வந்து ரூல்ஸ் இல்லைன்னா பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எல்லா பேரும் அவங்களோட ரூல் பண்ணுவாங்க, அவங்களோட ரூல்ஸ் எடுத்துட்டு எல்லா பேரும் அவங்களோடைய ரூல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு ரிசல்ட் ஒன்று தான், கேஆஸ். ஸோ அதுக்கு நம்ம பண்ணக்கூடாது. கொஞ்சம் there has to be a bit of understanding. ஒரு ரூல்னால் அது என்ன புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது you can go against it. We are in a democracy. நம்மளுக்கு இது பிடிக்கலன்னா, நம்மளுக்கு சரியாக தோணலைன்னா எதுக்கு நம்ம தோணல அதுக்கு நம்ம பேசணும். அது நம்ம அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக வந்துச்சுன்னா we can be happier society actually. பிரேக் பண்ண வேண்டிய ரூல்ஸ்லாம் பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சார் சொல்கிறாரு. ஆமாம், இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது எப்படா பெரியவங்களாவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப பெரியவங்களாயிட்டா அந்த யூத் பீரியட் தான் சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த யூத் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பார் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த பாரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ காலகட்டத்தில் இருக்கிற யூத் வந்து செம்மையான அவங்களுக்கு நல்ல சென்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க, எல்லாம் இருந்தாலும் கூட ப்ராப்பராக அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து சேனலைஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதான் as I said before, நமக்கு இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையாவே ஆயிடுச்சு. இப்போது நம்ம எப்படி நான் சொன்னேனோ நம்ம சோஷியல் பிளாட்ஃபார்ம் நம்ம ஒரு பெரிய விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்குன்னா
அதே டைம் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்குது. நம்ம எங்கே பண்ணணும், இங்கே எங்கே வேணாலும் போங்க, ஒரு பீச்சுக்கு போங்க, பசங்க வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. எதுக்கு? ஃபேஸ்புக்கில் போகணும், ஒரு லைக் வேணும், ஒரு 50 லைக் வரணும், 100 லைக் வரணும். அதுக்காக தான் நம்ம இப்போ வாழ்கிற மாதிரி. நம்ம வந்து நம்ம சுற்றியில் என்ன இருக்குது, நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம நெய்பர்ஸ், அவங்கள்ட்ட பேசுறது இல்லை. இப்போது நம்ம வாழ்கிறதே ஃபேஸ்புக்காக தான். இப்போது அது ஒரு 10 லைக் வந்தாலும் அதே நம்மளுக்கு சந்தோஷம். ஸோ அப்படி இல்லாமல் அது கரெக்ட், எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கணும். இது எதுவுமே இருக்கக்கூடாது. அது நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி we are not doing that. ஓகே, நம்மளை பார்த்தோன்னா சொல்லிட்டார்ல, லைக் வாங்கினா உங்களுக்குலாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ் அதை வந்து நம்மக்கிட்ட வந்து ஓகே உனக்கு தெரியும் இந்த மாதிரி இவங்க வந்து செம்மையாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அவங்கள நம்ம வந்து வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம திறமைசாலி மாதிரி தானே தெரியும். ஸோ அப்போ வந்து ஒரு யூத் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக வந்து அவங்கள ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ அந்த துடிப்பை கூட வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கூட பீப்புள் இருக்கலாம் இல்லையா? ஆமாம் சார். அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட திறமையில் வாழ்கிற நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இருக்க யூத்தோட வந்து திறமைகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பண்ணலாம். எல்லாத்துக்குமே டிபெண்ட்ஸ் தான். நம்ம எப்படி அந்த யூத்தோட அந்த பவர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். ஹவு டு வி மோட்டிவேட் தம், ஹவு டு வி. இப்போ நாங்கள் வந்து காலேஜ்லாம் போகும்போது, காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் போகும்போது நான் பார்ப்பேன், நிறைய இது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறோம். வி ப்ரூவ் தம். அவங்க முன்னாடியே நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். வித்தின் 5 minutes 10 minutesல அவங்களே நிறைய ஐடியாஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இது வரைக்கும் நம்மளால் இதெல்லாம் முடியுமான்னு யோசிக்க கூட மாட்டாங்க. நம்மளால் இதெல்லாம் முடியாதையான்னு சைடில் உட்காந்துருக்க பசங்க அவங்க மனசுலேருந்து அவ்வளோ ஐடியாஸ் வரும். when it comes they start getting okay we can exploit our own. நம்ம அவங்க ஃபர்ஸ்ட் they have to start exploiting themselves. அவங்களோட டோட்டல் திறமை என்ன அவங்களுக்கே ஒன்றும் தெரியாமல் இருக்கிறாங்க. அதுதான் மெயின் திங். ஓகே, இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருதா அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கும் வேலை கிடைச்சிறது கிடையாது. அந்த வேலை கிடைக்காம இருக்காங்களா அந்த இளைஞர்கள், அவங்களுக்குலாம் வந்து அவங்களோட தனித்திறமை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் காரணமா? சத்தியமாக அப்படி இல்லைங்க. எல்லா பேரும் திறமை இருக்குது. ஆனால் என்ன, இந்த பிலீஃப், நம்பிக்கை, அது கொஞ்சம் குறை. ஆனால் எல்லாமே வேலைன்னு தான் எல்லாமே அதுவும் இருக்கக்கூடாது. இப்போ 600 காலேஜுக்கு மேலே இருக்குது நம்ம தமிழ்நாடுலேயே. நாட்டில் பார்த்தோன்னா 1000 எவ்வளோ thousands ஆஃப் காலேஜஸ் அதர். பட் நம்ம சிஸ்டம் எப்படி போகுதுன்னா, மார்க் வந்தால் போதும், அப்படியே ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். எனி ஒர்க், ஏதோ ஒரு வேலை, மெக்கானிக்கல் இருந்தாலும் சார், எலக்ட்ரிக்கல், எல்லா பேரும் இந்த சாஃப்ட்வேர் வேலைக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பேரும் அந்த ஒரே ஒரு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம தான் போகுது. நம்ம கரெக்டாக இந்த ஓவரால் பிக்சர் பேர்ட்ஸ் ஐ வியூவாக பார்த்தோன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. லெட் இட் பி ஆஸ் அ ஒர்க் ஃபோர்ஸ் ஆர் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர். நம்ம சுயமாக நம்மள பிஸ்னஸ் ஆகணும், அதையும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது இல்லை. நம்மளுக்கு சுற்றி என்னென்ன இருக்குதோ நம்ம ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி நம்ம பேச யூஸ்வலாக வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் பற்றி அதிகமாக பேசுவோம். பிகாஸ் அதை பற்றி கண்டிப்பாக நமக்கு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுவோம். அது எனக்கு வந்து யூத் அப்படின்னு பேசும்போது எல்லாமே பாசிட்டிவாக செம்மையான விஷயங்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? எப்பயுமே ஒரு யூத்தை பற்றி பேசுகிறப்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே வந்துட்டு இருக்குல்ல? ஆமாம், நம்மளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இருந்தாலும் நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மறுபடியும் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ், இன்றைக்கி வந்து நம்மளுடைய யூத் ஸ்கில்ஸ் டே அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பொதுவாகவே வந்து யூத் அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப யூத்ஃபுல்லாக இருப்பாங்க. இதை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசியிருப்போம். இதுதான் இன்றைக்கி வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஸ்கில் செட்லாம் எப்படி இருக்குது, அதுவும் வந்து நம்மளாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்ம பெருமையாக இருக்கோம் இல்லையா? ஸோ அடுத்த ஜென்ரேஷன் கிடையாது, பட் ஆனால் யூத் அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட விவேகானந்த் சார் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். ஒரு பக்கம் வந்து நிறைய ஆஃபீஸஸில் வந்து இந்த ஒரு எம்ப்ளாயி வந்து அவ்வளோ ஸ்கில்டே இல்லை, எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல, எப்படி இவரெல்லாம் வேலைக்கு எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல ஸ்கில்டு இருக்கிற ஒரு சில பேருக்கு வந்து வேலை கிடைக்காமலேயும் இருக்குது. பட் வந்து இது காலமாக இது மேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து கூட இன்னும் நிறைய இடத்துல அந்த கேப் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான தீர்வு எப்படி கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இது தீர்வு லைக் தேர் ஹேஸ் டு பி அ பார்ட்னர்ஷிப். நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம ஃபுல்லாக ஒரு ரெவப் பண்ணணும். இந்த சிஸ்டமே நம்ம வந்து என்ன தான் இருக்குது, ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேயும் ஒரு திறமை இருக்குது. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க வீக்னஸ் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போகணும். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது கஷ்டம்தான். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டூடெண்ட்குள்ளே அந்த குரூப்ஸ் ஆரம்பித்து we have to bring it on. நிறையா ஃபோரம்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வரணும். நாங்கள் வந்து அந்த இதில் தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கணும். we are doing our own way whichever we can, how to bring the students together. அவங்களே வந்து யோசிக்க வைக்கணும். once they understand themselves, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சிஸ்டமையோ நம்ம காலேஜையோ நம்ம இவங்கள தோஷம் என்ன சொல்கிறது ப்ளேம் பண்ணுறதுக்கு பதிலாக if they can take responsibility, அவங்களே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு let's find our own way, நம்ம வந்து நம்மளோட வழியை நம்மளே செய்யலாம் அப்படி இறங்குனாங்கன்னா கண்டிப்பாக அது முடியும். சூப்பரான விஷயம் இல்லை? ஆமாம், சீரியஸாக
இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சார், வெளிநாட்டிலலாம் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கப்பே வந்து நம்ம நிறைய பார்ட் டைம் ஜாப் செய்யலாம் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. கொஞ்சம் சதவீதமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக. நான் கூட இப்போ கம்மியாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து பார்ட் டைம் ஜாப்னா என்றைக்குமே ஒரு மெக்டானல்ட்ஸோ கேஎஃப்சியில் போய் பார்ட் டைமில் வெயிட்டர் வேலை பண்ண அதுதான் மட்டும் இல்லை, நிறையா ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் இருக்குது. ஐ ஆல்வேஸ் டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீலான்ஸ் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கும் நிறையா ஃபோரம் நம்ம கொஞ்சம் தேடினா என்னென்ன பண்ணுவோம். லெட் இட் பி வெப்சைட் டிசைனிங்லேருந்து ஒரு அக்கௌண்ட், நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம பக்கத்து கடையில் போகணும், சின்னோன்னு கடை, அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படி மொத்தம் கேட்டோன்னா இது அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எவ்வளோ இருக்குது. எல்லா பேரும் ஒரு சொல்யூஷன் தேடுறாங்க. அந்த சொல்யூஷன் நம்ம எடுத்துகிட்டு வந்தால் we are becoming skilled. அதே நம்ம ரெஸ்யூமில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா you already done a project for a company. So ஸோ ஒரு பக்கம் வந்து இப்போ காலேஜ் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு லைஃப் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பெனிக்குள்ளே நுழையிறது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள அப்படியே ஒரு டோட்டலாக ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணி உள்ள நுழையிற மாதிரி தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்மலான ஒரு கம்பெனிக்கு எல்லாம் போயிட்டோம்னா அதுதான் வேறு வழியே கிடையாது நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து நம்ம சொந்தமாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸ் இப்போ நிறையவே வருது. மேபி முதல்ல நம்ம அப்படி தான் இருந்தோம், அண்ட் வி சேஞ்ச், இப்போ மறுபடியும் வி வாண்ட் டு கோ பேக் அந்த மாதிரி இருக்கும்போது ஸோ நம்ம தனித்தனியாக வந்து குரூப்பாக எல்லாம் ஃபார்ம் பண்ணி பண்ணுற பிஸ்னஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் அது எந்த அளவுக்கு ஃபியூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிபெண்ட்ஸ். அகெயின் வந்து அது எப்படின்னா நம்ம ஃபுல் ரீசோர்ஸஸ் என்ன, நம்மளோட டார்கெட் என்ன ப்ராடக்ட் என்ன சர்வீஸ், சும்மா கண் மூடி ஆரம்பிக்கக்கூடாதுல்ல. எந்த ஃபீல்டில் போகிறோம், அதுக்கு என்ன, அதோட ஸ்கோப் என்ன, அது ஃபுல்லாக அந்த பிஸ்னஸ் பிளான் பார்த்தா அதுக்கப்புறம் இப்போ நிறையா அதுக்கு என்ன சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. இப்போ நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அங்கேயே நிறைய ட்ரைனிங் தராங்க. எவ்ரி வீக் ஏதோ ஒரு ட்ரைனிங் தந்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் நிறைய ரொம்பவே குறைச்ச காசில் அதெல்லாம். இப்போ அங்கே போய் நம்ம ட்ரைனிங் எடுத்தோம்னா டிஃப்ரெண்ட், லெட் இட் பி கார்டனிங் ஆர் இன்ஜினியரிங், எல்லா ஃபீல்ட்லேருந்தும் அவங்க வந்து ஏதோ ட்ரைனிங் தந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்கே போனால் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அது ஸ்கோப் என்னன்னு தெரியும். ஸோ அங்கெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டே இருந்தோம்னா வில் ஃபைண்ட் லைக் ஓகே இது எனக்கு இந்த ஃபீல்டு எனக்கு ஓகே, இல்லை நம்ம இறங்கலாம். அதுக்கப்புறம் MSME அவங்களே நம்மளை ஹெல்ப் கூட பண்ணுவாங்க. லோன் இருந்தாலும் சரி, கைடன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் என்ன தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம்னா அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்கறதுல வந்து எதுவும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் நெகட்டிவான விஷயம்னா கூட கண்மூடித்தனமாக போகிறவங்களையும் நம்ம பார்க்குறோம். பட் அதே சமயம் ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு வந்து குரூப்பாக திரண்டு வரவங்களும் நம்ம பார்த்து தான் இருக்கோம் இல்லை சபரி? ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து இளைஞர்கள்லாம் வந்து எனக்கு தேவைங்கிற விஷயத்தை தாண்டி மற்ற விஷயத்தில் மூக்கு நுழைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து எந்த ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, ஆனந்தி சொன்ன மாதிரி குரூப்பாக வந்து அவங்களோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிர்பயாக்கு வந்து அதுக்காக வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறதாகட்டும் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் முன்னாடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? தட்ஸ் ஒன் வெரி குட் திங். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். இப்போது ஏன்னா இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் திருப்பி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நம்ம முன்னாடி நமக்கு தெரியாது, நம்ம இப்போது எது நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்வியஸ்லாம் போய் இறங்க மாட்டோம். நம்ம பசங்க இப்போலாம் நியூஸ்லாம் பார்க்குறது இல்லை யாரும். பட் இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. எல்லா பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது. அதனால் எல்லா பேரும் தே ஃபீல் இட் அண்ட் அந்த ஃபீலிங் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து விச் இஸ் சம்திங் வெரி என்கரேஜிங். ஸோ அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் என்றைக்குமே. ஓகே. நான் வந்து இன்னொரு பக்கம் இப்போ வந்து ஒரு என்ன தான் வந்து நம்ம வந்து இவங்க இந்தியாவோட நெக்ஸ்ட் இதே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளோ சொன்னாலுமே எதாக இருந்தாலும் அந்த சீடு வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குது. ஸோ வீட்டில் வந்து ஒரு வேலை நீ தான் அடுத்தது, நீங்கள் தான் வந்து என்னை பார்த்துக்க போகிற, நீ தான் இந்த ஃபேமிலியோட ஐக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்கன்னா ஆப்வியஸாக அவங்க அதே ஃபீலை வந்து நம்ம நாட்டுக்கும் கொடுப்பாங்க. பட் நம்மளுடைய இந்தியன் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி யூத்தை வந்து எப்படி பார்க்குறாங்க, அவங்க வந்து எப்படி சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ என்ன எல்லாமே ஒரே மாதிரி இல்லை, நம்பர் ஒன். ஸோ சில வீட்டில் இருக்குது அதே மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கன்ஃபியூஷன் எடுத்துகிட்டு வராங்க, நிறையா ஒரு ப்ரெஷர் எடுத்துகிட்டு வராங்க. சில இதில் வந்து சில பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஐ ஹவ் சீன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். ஸோ அதில் வந்து மெஜாரிட்டி கொஞ்சோண்டு அந்த ப்ரெஷர் சைடு தான் நம்ம ஊரில். ஏன்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன இட்ஸ் நாட் அபவுட் என்ன சொல்கிறது, நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி எப்படி காமிக்கிறோம், வி வாண்ட் டு லுக் குட், அந்த ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது நம்ம எல்லா பேருக்கும். ஸோ நான் இது பண்ணால் அவங்க என்ன ரசிப்பாங்க, இது பண்ணால் தான் அவங்க வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதனாலே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அது வந்து நம்மளோட என்ன ஆசையோ அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம்.
லெட் இட் பி பேரண்ட்ஸ். இந்த வேலையெல்லாம் பிடிச்சா இந்த கோர்ஸ் படித்தாலும் நம்ம குழந்தை வந்து எல்லா பேர் சொல்லுவாங்க அவன் இங்கே படிக்கிறான், நம்ம பொண்ணு இந்த படிக்கிறா, இது அது அந்த ப்ரெஷர்னாலே நம்ம வந்து we succumb to those pressures unfortunately. சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? அதாவது வந்து மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை வாழ வேணாம், நீ உன் வாழ்க்கையை உனக்காக வாழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த சொசைட்டியில் பார்த்தோம்னா வந்து பேரண்ட்ஸ் மெயினாக வந்து இன்ஜினியர் ஆனாதான் மதிப்பு அப்படிங்கிறதுக்காகவே தங்களோட குழந்தைங்களை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியர் படி 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 அப்படின்னே ஃபோர்ஸ் பண்ணுறாங்களா ஆனந்தி? சீரியஸ். ஆனால் எப்போவுமே வந்து எல்லாருக்குமே நமக்கு வந்து ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு இருக்க வரைக்கும் அவங்களோட லைஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து சின்ன குழந்தை முதற்கொண்டு அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது அப்படிங்கிறது உணர்ற மாதிரியான ஒரு சொசைட்டியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட இருந்தும் நீங்கள் நிறைய யூத்தோடய ஒர்க் பண்ணுறீங்க, குழந்தைங்க எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அவங்க கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? வந்து இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட வந்து அவங்களோட க்யூரியாசிட்டி, இது என்ன இது எப்படி நிறைய கேட்பாங்க. யூத் கிட்ட ஃபார் குட் ஆர் பேட் அவங்களோட டீம் ஒர்க், தட்ஸ் வாட் லைக் என்ன இருந்தாலும் ஒன்றா தான் இருப்போம். ஸோ தட்ஸ் த பிக்கஸ்ட் திங் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் அவர் யூத். நான் பார்க்குறேன் எல்லா பேரும் ஒன்றா தான் இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணாலும் சரி நல்லது தனும், தே கம் டுகெதர். ஸோ ஒன்றா இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு அந்த இதெல்லாம். தட்ஸ் வெரி நைஸ் டு சீ தெம். ஓகே. ஆனால் வந்து எப்போவுமே அப்படி தான், நம்ம படத்துலையும் இருந்தாலும் சரி இல்லை, எப்போவுமே ஒரு குரூப்பாக எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தாலே நமக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்காங்க இப்போ இருக்க யூத். ஏதாவது ஒன்றுன்னா எல்லாம் டபக்குன்னு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி எல்லாம் ஒன்று கூடுறது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா தான் ஓப்பனாக இருக்காங்க. தெரியல அப்படின்னாலும் எனக்கு தெரியாது, சுத்தமாக தெரியாது, அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. எனக்கு எந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வேகமும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சபரி? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி யூத் அப்படின்னு நம்ம ஸ்கில்லை பற்றி பேசும்போது, யூத்தை பற்றி பேசும்போது நல்ல மர்ஜ் ஆகுது இந்த விஷயமே. ஆமாம். இப்போ என்ன மாதிரி வந்து நல்ல பசங்க இருந்தாலும் சரி, ஒன்ன மாதிரி ஒரு வால் குட்டியாக இருந்தாலும் சரி, சார் மாதிரி ரொம்ப நல்ல பையனாக இருந்தாலும் சரி, ஒரு மெர்ஜா டீமாக ஃபார்ம் ஆகிட்டோம்ல. ஆமாம், சீரியஸாக. ஸோ இன்றைக்கி வந்து இந்த யூத்தோட ஸ்கில்ஸ் அதை பற்றி பேசுறதுக்காக ஆரம்பித்தோம். நிறைய விஷயங்களை பற்றி பேசணும். நீங்களும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய குழந்தைங்களோட யூத்தோடய ஒர்க் பண்ணுறதுனால உங்களோட யூத்தில் தாட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டு வந்து பேச ஓகே நம்மளும் வந்து இனிமேல் இந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லாக இருக்கும்ல, இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக ஸ்கில்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாம். அப்படி இந்த மெருகூட்டுற மாதிரி நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி செதுக்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்லி நிறைய ஐடியா கொடுத்தாரு. ஆமாம். அது மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற இந்த கமர்ஷியலான வேர்ல்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு ப்ராடக்ட் தான், உங்களுக்கு நீங்கள் தான் நல்லா வந்து விற்கணும். அப்போ ப்ராடக்ட் நல்லா தானே வாங்குவாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களை நல்ல ஸ்கில்ஃபுல்லாக வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஹார்ட் ஒர்க்கை தாண்டி ஒரு ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்ம ரொம்ப தூரம் அந்த பக்கமே போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறதால நம்ம தமிழ் கிளாஸ்க்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிரஞ்சன் பாரதி அவர்கள் வராங்க. யவனர்கள் பற்றி நீங்கள் பல இடங்களில் பல விஷயங்கள்லாம் படிச்சுருப்பீங்க. பட் இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தலாமா? முன்னொரு காலங்களில் நாம் படிக்கக்கூடிய தமிழ் நாவல்கள், தமிழ் சரித்திர கதைகள் அதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது யவனர்கள் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்துட்டு போகும். இந்த யவனர்கள் வெறும் கற்பனை கதாபாத்திரங்கள் கிடையாது. உண்மையிலேயே இந்த மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க, அதுவும் தமிழ்நாட்டிலே வாழ்ந்திருக்காங்க. நம்ம முன்னோர்கள் கிரேக்க நாடு, ரொமானிய நாடு, எகிப்திய நாடு, இந்த 3 நாடுகளோட நெருங்கிய வர்த்தக தொடர்பில் இருந்திருக்காங்க. பல்லாண்டு காலமாக வணிகம் நடத்தியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த கிரேக்க நாட்டவர்கள், எகிப்திய நாட்டவர்கள், ரொமானிய நாட்டவர்கள், இவங்க 3 பேரையும் பொதுவாக ஒரு பெயரால் அவங்க அழைச்சாங்க. அந்த பெயர் தான் யவனர்கள் அப்படிங்கிற அந்த பெயர். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதியில் இந்த யவனர்கள் பற்றிய ஒரு ஆச்சரியமான தகவலை பட்டினப்பாலை பதிவு செய்யுது. அந்த பட்டினப்பாலை என்கின்ற அந்த நூலிலிருந்து இந்த தகவலை உருத்திரங்கண்ணனார் எப்படி தன்னுடைய திறமையால் வித்தியாசமாக ரொம்ப புதிதாக சிந்தித்து பதிவு செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள இருக்கோம். அதை தெரிந்து கொள்வதற்காக அந்த பட்டினப்பாலை வரிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். வான் இணர் மடல் தாழை வேலாழி வியந்தெருவில் நல் இறைவன் பொருள் காக்கும் தொல்லிசை தொழில் மாக்கள் காய் சினத்த கதிர்ச்செல்வன் தேர்பூண்ட மாபோல் வைகள்தொறும் அசைவின்றி உல்கு செய்ய குறைப்படாது. இதையெல்லாம் படித்து பார்க்கும்போது ஒன்றுமே புரியாதது மாதிரி இருக்குல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை. விவரமாக உருத்திரங்கண்ணனார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தது போல காவிரி பூம்பட்டினம் என்பது ஒரு வணிக நகரம், துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய வர்ணனையாக சொல்லிட்டு போகிறாரு உருத்திரங்கண்ணனார். முதல்ல அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். வெண்மையான பூங்கொத்துக்களை உடைய, வெண்மையான மடல்களை உடைய தாழை மலர்கள் நிறைய இருக்கிற ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் மிகப்பெரிய, மிக பிரம்மாண்டமான, மிக விரிந்த ஒரு சாலையில்
ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரியக்கூடிய அந்த மன்னனின் பொருட்கள், அந்த மன்னவனுக்கு சொந்தமான பொருட்களை சில பேர் காவல் காக்குறாங்க. அந்த காவல் காப்பவர்கள் யார் தெரியுமா? யவனர்கள். நமக்காக அயல் நாட்டிலிருந்து கடல் கடந்து வந்து இந்த பொருட்களை எல்லாம் யவனர்கள் காவல் காத்திருக்காங்க என்பது மிக மிக நுட்பமான ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த யவனர்கள் எல்லாருமே அரசனுக்கு சொந்தமான இந்த பொருட்களை எல்லாம் காத்து வருகிறார்கள். காத்தல் தொழிலில் வந்து யவனர்கள் வந்து மிகுந்த புகழ் படைத்தவர்கள். அதாவது தொன்மையான புகழாம், ரொம்ப பழமையான புகழாம். அதாவது இதன் மூலமாக உருத்திரங்கண்ணனார் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, பல வருட காலமாக இந்த காத்தல் தொழிலில் வந்து யவனர்கள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. இந்த இடத்துல ஒரு நுட்பமான செய்தியை உருத்திரங்கண்ணனார் வந்து தன்னுடைய பாடலில் பதிவு செஞ்சுருக்காரு. போகிற போக்கில் வந்து யவனர்கள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் வந்து சுற்றி சுற்றி காவல் காத்தாங்க. காவல் காத்த பிற்பாடு சுங்க வரியை வந்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணிட்டு போயிருக்கலாம். சூரியன் என்கின்ற ஒற்றை ஆழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரியனுக்கு 7 குதிரைகள் இருக்கும் அந்த தேரில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். சூரியன் என்பது 7 குதிரைகள் பூட்ட பெற்ற ஒரு ஒற்றை ஆழி தேர் அப்படின்னு ரொம்ப விவரமாக அழகாக நம்ம கவிஞர்கள் எல்லாரும் எழுதுவாங்க. ஏன் நம்ம முன்னோர்கள் சூரியனுக்கு 7 குதிரைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க? இந்த சூரியன், அதாவது ஆங்கிலத்தில் பிரிசம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரிசம் என்பதில் இந்த சூரிய ஒளி வந்து குவியும் போது 7 வண்ணங்கள் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் வந்து கற்பனை ரீதியாக நம்ம முன்னோர்கள் வந்து 7 குதிரைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருத்திரங்கண்ணனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடுமையான கொதிக்கின்ற வெப்பத்தை உடைய அந்த சூரியனுடைய தேரில் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கதிர்களாகிய அந்த குதிரைகள் மாதிரி இந்த யவனர்கள் இரவு பகல் பார்க்காம கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் ஓய்வில்லாமல் சுற்றி சுற்றி வந்து அந்த பொருட்களை காக்கின்றனர் என்பதுதான். இன்றைக்கு இடம்பெற்ற இந்த பகுதியில் நம்ம முன்னோர்களுடைய அந்த வாழ்க்கை முறை, அந்த நாகரிகம், அவங்க வணிகம் நடத்திய விதம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இந்த பாடல் வரிகள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாரு. அந்த காலத்தில் அந்த ஒரு டெலஸ்கோப் கிடையாது, ஒரு சேட்டலைட் கிடையாது, ஒரு ராக்கெட் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் பார்த்தோன்னா ஒரு சூரியன் எப்படி இருக்கும், அதை வந்து கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், சனி கிரகம் வந்து கருப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த அவர் சொன்ன பாடலில் பற்றியா சூரியனை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. சம இல்லை? ஆமாம், எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்துருக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்மள அது எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தா தான் அது எக்ஸாம்பிளாகவே சொல்ல முடியும். நான் சும்மா போய் அது அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எக்ஸாம்பிள் ஆகிடுமா? ஆமாம், இத்தனைக்கும் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது தான் இன்னும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயம். சூப்பரான விஷயம். இந்த ஒரு சில நாட்களில், ஒரு சில வருஷங்களில் பல பாடல்களில் வந்து இந்த தமிழ் வார்த்தைகள்லாம் அதிகமாக வரதுனால தான் பல வார்த்தைகளுக்கு வந்து நம்ம தமிழ் ஆக்கமே நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் லைட்-ஹவுஸ்க்கு வந்து இந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது வினை தாண்டி வருவாயில் ஒரு பாட்டு கேட்டதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இது இந்த எந்த பாட்டு சொல்கிற நீ? ஒரு நாள் சிரிப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு தெரியுமா? என் கலங்கரை விளக்கமே அப்படின்னு அவர் முடிப்பார். ஓகே, இந்த பாடு வச்சு பார்க்காத, ரொம்ப பேடாக இருக்கும். கண்டுபிடிச்சிட்டியா? இதுதான் இந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இப்படிதான் அறிமுகமாக. கலங்கரை விளக்கத்துக்கே ஒரு விளக்கத்தை கொடுக்க வராங்க நம்ம மாளவிகா. அதேதான் பார்த்தலாமா? சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? அதாவது வந்து நம்மளுக்கு வந்து இங்கேருந்து பார்த்தா லைட் ஹவுஸ் தானே அப்படின்னு தெரியுது. அந்த லைட் ஹவுஸ்க்குள்ளே எவ்வளோ விஷயம்லாம் இருக்குல்ல? ஆமாம், லைட் ஹவுஸ்க்குள்ளே லைட் ஹவுஸ் பற்றியா? அது லைட் ஹவுஸ்க்காக லைட் ஹவுஸ்க்குள்ளே தான் ஆப்ரேட் பண்ணால் தான் வெளியே லைட் வரும். அந்த லைட் வச்சு தான் கப்பல்லாம் வரும். ஆஹா, அப்படியா? சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அடுத்து எனக்கு வந்து ஒரு பெரிய கடமை இருக்கேன். அந்த கடமை எப்போ செய்யப்படுற? ஓகே, தானே நம்ம ஒரு வெப்சைட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.mindtools.com. mindtools.com ஒரு தடவை ஸ்பெல் பண்ணிடுறேன். MINDTOOLS.com. சரியா? அது என்னது? சரி, ஓகே, சொல்லுங்க. சரியா? ஓகே, இது இந்த mindtool.com என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு யூத் அவங்களுக்கு தேவையான இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன பண்ணும், ப்ராஜெக்டை தாண்டி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறோம், ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு நெகோசியேஷன், ஒரு பர்சுவேஷன் எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஒரு இன்டர்வியூ ஹேண்டிலுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன், ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த சைட்டில் இருக்குது. ஓகே, இந்த வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு தாண்டி இந்த வெப்சைட் வந்து உன்ன மாதிரி ஒருத்தரை கூட இவ்வளோ விஷயங்கள் பேச வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது, அதாவது இன்னைக்கு வந்த கெஸ்ட் வந்து அப்படி ஒரு விஷயம், புரியுதா? அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. எனிவேஸ், அது ஒரு நல்ல வெப்சைட். ஆனால் நான் சொன்னால் மட்டும் பார்த்தது இல்லையா? ஸோ பார்த்தவங்களும் வந்து ஓகே நல்ல வெப்சைட் தான் சொல்லியிருக்காரு சபரி நீங்கள் நல்லா தான் பேசினார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீட்பேக் அனுப்பணும். அப்படின்னா feedback@pudhugam.tv அப்படிங்கிற மெயில் அடிக்க உங்களோட ஃபீட்பேக் அனுப்பிச்சிக்கலாம். இதையும் தவிர இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. அது என்னங்கிறத அவர் சொல்வார். அப்படி மட்டும் கிடையாது, கீழே ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் போயிட்டு இருக்கோம். அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கும் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை தாராளம் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்ரஸ் டிஸ்பிளேல போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அட்ரஸ்க்கு கைப்பட அழகாக ஒரு லெட்டர் எழுதி சூப்பராக போஸ்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் கண்டிப்பாக படிக்கிறோம். ஆமாம், அதே மாதிரி இது வரைக்கும் வந்து ஃபீட்பேக்கில் நான் போய் படிக்கிறதுக்காக இப்போ அப்படியே எஸ்கேப் ஆகிக்கலாம். இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களோட மறுபடியும் நாளைக்கு வரலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று சபரி ஆனந்தி.